ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோஹிணிக்கு நர்ஸ் கால் பண்ணிட்டு ஃபோனை வைக்கிற அதே நேரத்தில் முத்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராரு. ஒரு பேஷண்ட்டை ட்ராப் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி வராரு. பார்த்தா கிரிஷ் நின்றுகிட்டு இருக்கான். வேகமாக ஓடியாந்து, டேய் கிரிஷ், என்னடா இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்தில் இருக்க நர்ஸ், யார் சார் நீங்க? இவனுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாங்க, எனக்கு இவனை நல்லா தெரியும் சார். இவங்க அம்மாக்கு இப்பதான் சார் ஃபோன் பண்ணேன், இவங்க அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நர்ஸ் சொன்னோன்னே முத்து கேட்குறாரு, என்னது இவங்க அம்மாவா? இவனோட அம்மாவையா சொல்றீங்க? அவங்க தான் துபாயில இருக்காங்களே, எப்படி வர முடியும்? ஒருவேளை இப்ப வந்தா? ஏண்டா கிரிஷ், உங்க அம்மா வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன தலையாட்டுறது அப்படின்னு தெரியாம நாலா பக்கமும் ஆட்டான். என்னடா, ஏண்டா இப்படி குழப்பமா இருக்க? பாட்டிக்கு ஒன்னும் ஆகாது, சரியா போயிடும் அப்படின்னு ரொம்ப ஆசையா முத்து தூக்கி வச்சுக்கிறாரு. அவங்க அம்மாவோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா நர்ஸ்? எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது நர்ஸ் சொல்றாங்க, இவங்க பாட்டியோட போன்ல இருந்து தான் சார் பண்ணினேன், இதுதான் அவங்க பாட்டியோட போனு அப்படின்னு போனை கொடுக்கும்போது கிரிஷ் படக்குன்னு போனை பிடிங்கிட்டு முத்து தோல்ல இருந்து கடகடன்னு இறங்கி ஓடிடுறான். முத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் இவன் ஒரு மாதிரி நடந்துக்கிறான்? என்ன ஆச்சு? சரி, அவன் இருக்கட்டும், சின்ன பையன் ஏதோ குழப்பத்துல சேரான் போல இருக்கு, வாங்க பாட்டிய பார்க்க போலாம் அப்படின்னு முத்து கூட்டிட்டு போயிடுறாரு. போய் பார்த்துட்டு, இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்காங்கல்ல சார்? அவங்க பொண்ணு வந்தாதான் சார் சொல்ல முடியும், டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நர்ஸ் சொல்லிடுறாங்க. டேய் கிரிஷ், போனை குடுறா, நான் மறுபடியும் உங்க அம்மாக்கு போன் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது நர்ஸ் சொல்றாங்க, சார் அவன் எனக்கே அந்த போனை கொடுக்க மாட்டேன்ட்டான், ஏன்னா அந்த போன்ல அவங்க அம்மாவோட போட்டோ இருக்கான். அப்படியா? இப்பதானே வந்திருப்பாங்க, அவங்க துபாயில எல்லாம் வேலை பார்க்கறதாக சொன்னாங்க அப்படின்னு முத்து கேட்கும்போது நர்ஸ் சொல்றாங்க, சார் அவங்க துபாயில எல்லாம் இல்ல, இங்கதான் சென்னையில வேலை பார்க்கறாங்க. அவங்க தான் சார் என்ன அப்பாயிண்ட் பண்ணதே. அடிக்கடி எனக்கு மணி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க, சென்னையில இருந்து தான் போன் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு நர்ஸ் சொல்றாங்க. முத்துக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. ஏன் இந்த கிருஷ் பைய என்கிட்ட அவ்வளவு அன்பா பேசுவான், போனை கொடுக்காம புடிங்கிட்டு ஓடிட்டானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. முத்து ஒரு யோசனை வருது. சரிங்க மேடம், எனக்கு காரை வாசல்ல நிறுத்திருக்கேன், நான் கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து கிரிஷ் கிட்ட பேசுறாங்க. கிரிஷ், நான் கிளம்புறேன், எனக்கு அவசரமா ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க, நீ கொஞ்சம் பாத்துக்கோ, நான் சாயந்தரம் வரேன் அப்படின்னு முத்து கிரிஷ் கிட்ட சொல்றாங்க. சரி மாமா, சரி மாமா, நீங்க வர வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கிரிஷ் சொல்றான். முத்துக்கு கிரிஷோட பேச்சுல ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. நம்மள வேண்டான்னு அவாய்ட் பண்றானோ அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. போனை குடுறா, நான் பேசிட்டு தரேன் அப்படின்னு திரும்பவும் கேக்குறாரு. ஆனா அவன் தரமாட்டேங்கிறான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவசரமா முத்து கிளம்புற மாதிரி கிளம்பிடுறாரு. கிரிஷ் முத்து போயிட்டாரான்னு எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். இத முத்துவும் கவனிக்கிறாரு. கிரிஷ் ஏதோ நம்ம கிட்ட வந்து மறைக்கிறானே, என்னவா இருக்கும் அப்படின்னு முத்துக்கு ரொம்ப ஆர்வமா ஆயிடுது. முத்து கார் எடுத்துக்கிட்டு போற மாதிரி காரை வெளியில கொண்டு போய் தூரமா நிறுத்திட்டு நடந்தே வராரு. அதுக்குள்ள பார்த்தா ரோஹிணி ஆட்டோல வந்து இறங்குறாங்க. முத்து இத பாக்குறாரு. அட, பார்லர் அம்மா எதுக்கு வருது, என்ன அவசரமா ஓடுது அப்படின்னு முத்துவும் ஃபாலோ பண்ணிட்டே வராரு. முத்து உள்ள வந்து பாக்குறாரு. பார்லர் அம்மா நர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. என்ன இது வந்து நர்ஸ் கிட்ட பேசுது, இதுதான் அவங்க பொண்ணா? அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரும்போது கூட கிருஷ்ணையோ அவங்க பாட்டியவோ பார்த்து ஒரு சந்தோஷமும் அடையலையே, எதுவுமே சொல்லலையே, இதுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு முத்து யோசிச்சுட்டு இருக்க நேரத்திலேயே நர்ஸ் கிட்ட பேசிட்டு ரோஹிணி அப்படியே பின்னாடி வந்துடுறாங்க. முத்து மறுபடியும் ஒளிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ரோஹிணி காணாம போயிடுறாங்க. ரோஹிணி தூரமா கிரிஷ் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. கிரிஷ் சொல்றான், முத்து மாமா வந்திருந்தாரு, அந்த மீனா அத்தையோட மாமா. முத்துவா? அவன் எதுக்கு இங்க வந்தான்? அவன்கிட்ட பேசுனியா? இல்ல, நான் பேசவே இல்லை, நான் போனும் கொடுக்கல அப்படின்னு கிரிஷ் சொல்றான். சமத்துடா நீ அப்படின்னு ரோஹிணி கிரிஷ கொஞ்சறாங்க. ரோஹிணி மறுபடியும் வெளியில வந்து முத்து இருக்கானா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக இங்கிட்டும் அங்கிட்டும் பராக பார்த்து தேடி தேடி பாக்குறாங்க. முத்து ஒளிஞ்சுக்கிறாரு. ரோஹிணி தேடுறத முத்து கண்டுபிடிச்சிட்டாரு. என்னைய தான் தேடுறாங்களோ, நான் வந்ததை பாத்திருப்பாங்களா, யாரு சொல்லிருப்பா, இவங்க எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தாங்க அப்படின்னு முத்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ரோஹிணி மறுபடியும் போறாங்க. ஆனா எந்த சைடு போனாங்கன்னு தெரியல. முத்து நேரா போறாரு. கிரிஷோட பாட்டி இருக்கிற ரூமுக்கு போறாங்க. பார்த்தா ரோஹிணியும் அங்க இல்ல, கிரிஷும் அங்க இல்ல. நர்ஸ் கிட்ட கேக்குறாரு, என்ன அந்த குட்டி பையனோட அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார், இப்பதான் டாக்டரை போய் பார்க்கலான்னு போயிருக்காங்க. யார் அவங்க? அவங்க பேரு கல்யாணி சார், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க, நீங்க வந்திருந்தா பார்த்துருக்கலாம் சார். ஆமா, நான் அவங்கள பார்க்கணும். இந்த அம்மாக்கு துபாயில் அப்படி என்னதான் வேலை, என்னதான் சம்பாரிச்சு குமிக்குது? இங்க அவங்க அம்மாவையும் பையனையும் விட்டு கஷ்டப்பட விட்டுட்டு அது அங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா இருக்குதான். இந்த குழந்தை பாவம்ல இந்த பையன், இவனுக்காவது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், இந்த பையனை கூட்டிக்கிட்டாவது போயிருக்கலாம் அப்படின்னு நர்ஸ் கிட்ட முத்து ஆதங்கத்தை கொட்டுறாரு. சார் நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க துபாய்க்கெல்லாம் இல்லை,
இங்க சென்னையில தான் வேலை பார்க்குறாங்க. முத்து அப்படியே கிளம்பிடுறாரு. நேரா போய் மீனா கிட்ட சொல்றாங்க, கிறிஷோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு. மீனா சொல்றாங்க, வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. மீனாவும் முத்துவும் ஈவினிங் கிறிஷோட பாட்டியை பார்க்கறதுக்காக வராங்க. மீனா ரொம்ப ஆசையா வந்து கிறிஷ் கிட்ட பேசுறாங்க. ஆனா கிறிஷ் ரொம்ப தயங்கி தயங்கி பேசுறான். ரூம்குள்ள போலாம், பாட்டியை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு மீனா போகும்போது கிறிஷ் வந்து போகக்கூடாது, மீனாத்த நீங்க உள்ள போகாதீங்க, மீனாத்த உள்ள போகாதீங்க அப்படின்னு கிறிஷ் தடுக்கிறான். முத்து சொல்றாரு மீனா கிட்ட ரகசியமா, காலையில இருந்து இவனோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லை, இந்த போனை குடுறா நான் பாக்குறேன்னே பார்க்க விட மாட்டேன்ட்டான். இப்போ உள்ள போய் பாட்டியை பார்க்கலான்னா பாட்டியும் பார்க்க விட மாட்டான். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்மளை அவாய்ட் பண்றான் இவன் அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லும்போது, என்ன நீங்க எதேதோ சொல்றீங்க, சின்ன குழந்தவன், அவனுக்கு என்ன தெரியும், நம்மளை போய் வேண்டாம் போங்கன்னு ஒதுக்குறதுக்கு அவனுக்கு தெரியுமா? ஏய், உனக்கு தான் தெரியாது, சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்போ உஷாரா தான் இருக்குதுங்க. அதுலயும் கிறிஷ் ரொம்ப விவரமான பையன்தான். முத்து கூப்பிடுறாரு, டேய் கிறிஷ், நீங்க தனியா தானே இருக்க, வா எங்க வீட்டுக்கு, எங்க வீட்டுல வந்து இருக்கலாம், பாட்டிக்கு சரியானதுக்கு அப்புறம் நீ இங்க வந்துக்கலாம் அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு. கிறிஷ் வந்து, இல்ல வேணாம், நான் அம்மா கிட்ட தான் இருக்கணும், நான் அம்மா சொன்னாதான் வருவேன், நீங்க நாளைக்கு வாங்க, அப்ப நான் வரேன், மீனாத்த நாளைக்கு வந்து என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு கிறிஷு சொல்லிடுறான். மீனாவும் முத்துவும் பேசிக்கிட்டு இருக்க சத்தத்தை ரோஹிணி கேட்ட உடனே ரோஹிணி ஒளிஞ்சுக்கிறாங்க. டேய், நான் பாட்டியை பார்த்துட்டு போயிடுறேன்டா அப்படின்னு மீனா சொல்றாங்க. கிறிஷ் சொல்றான், டாக்டர் உள்ள இருக்காங்க, நீங்க போகக்கூடாது மீனா ஆண்டி. மீனாவும் முத்துவும் ஒண்ணுமே புரியல, திரும்பி வந்துடுறாங்க. டாக்டர் போனதுக்கு அப்புறம் என்னை வந்து கூப்பிடுறியா, நான் வெளியில உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரின்னு இவன் தலையாட்டுறான். மீனாவும் முத்துவும் வெளியில போய் சேர்ல உட்காந்துடுறாங்க. ரோஹிணி இவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வந்துடுறாங்க. கிறிஷ் வந்து கூப்பிட்றான், மீனாத்த நீங்க இப்ப வந்து பாருங்க, எங்க பாட்டியை பார்க்கலாம், டாக்டர் போயிட்டாங்க. மீனா கிளம்பு முன்னாடியே, கிறிஷுக்காக ஒரு பொருள் வாங்கினேன், வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வண்டிக்கு போகும்போது ரோஹிணி வெளியில போறாங்க. மீனா இதை பார்த்துடுறாங்க. வேகமா வந்து முத்துக்கிட்டு சொல்றாங்க, ஏங்க ரோஹிணி இப்பதாங்க வெளியில போனாங்க, நான் பார்த்தேன். முத்து சொல்றாரு, நான் காலையிலையும் பார்த்தேன், பார்லரமா பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துச்சு, ஆனா யாரை பார்க்க வந்துச்சுன்னு தெரியல, காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்கா. இவன் என்னன்னா உள்ள போக விட மாட்டேங்கிறான், ஃபோனை கொடுக்க மாட்டான், ஏதோ ஒரு விஷயம் இடிக்குதே, என்னமோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. மீனா சொல்றாங்க, நீங்க எதையாவது யோசிச்சுட்டு இருக்காதீங்க, வாங்க போலாம். வேகமா மீனாவும் முத்துவும் கிறிஷோட பாட்டியை பார்க்கறதுக்காக உள்ள போயிடுறாங்க. நர்ஸ் சொல்றாங்க, நீ சின்ன பையன், நீ இங்கே நில்லு, உள்ள போகக்கூடாது. மீனாவும் முத்துவும் உள்ள போய் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அது ரோஹிணியோட ஃபோன். மீனா சொல்றாங்க, இது ரோஹிணியோட ஃபோனுங்க, ரோஹிணி இங்க வந்தாங்களா, இவங்களுக்கு ரோஹிணிக்கு என்ன சம்பந்தம்? ஏங்க அவங்க கிட்ட கேட்டா ஏதாவது பொய் சொல்லுவாங்க, ஏதாவது gift கொடுக்க வந்தேன், எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன், அப்போ ஃபோனை மறந்துட்டேன், அப்படிலாம் பொய் சொல்லுவாங்கங்க. இவங்கள ஒன்றுமே நம்பி சொல்ல முடியாதுங்க. உங்கள் அம்மாவும் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. ஆமாம், ஆனால் இதில் பார்லர் அம்மாவுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு, இரு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு முத்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறாரு. ஆனா இத கிறிஷ் முன்னாடி காட்டாம விட்டுறாரு. சரிடா கிறிஷ், நாங்க கிளம்புறோம், போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு. கிறிஷ் சொல்றான், நானும் வரேன் உங்க வீட்டுக்கு, அம்மாவை பார்க்கணும்ல, அம்மா கூட இருக்கணும்ல. முத்து கேக்குறாரு, அதான் உங்க அம்மா வந்திருக்காங்கல்ல, உங்க அம்மா கூட போய் இரு, நீ எதுக்கு எங்க கூட வர்ற? மீனா உடனே, என்னங்க சின்ன பையன், அவனே வீட்டுக்கு வரேன்னு ஆசைப்பட்டு கேட்குறான், நீங்க வராதேன்னு சொல்றீங்க. ஐயோ அவங்க அம்மா வந்துட்டாங்க மீனா, ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்கு அவங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதா? அவன் அவங்க அம்மா கூட இருக்கட்டும், பாவம், அதுக்காக தான் சொல்றேன், அவங்க இப்பவாது தான் பையனை கூட வச்சிருக்கட்டும், கொஞ்ச நாள் ஆச்சும். ஆனா நர்ஸ் சொன்னாங்க இவங்க துபாயில இல்ல சென்னையில தான் இருக்காங்கன்னு அப்படின்னு முத்துவும் சொல்றாரு. மீனாவும் சொல்றாங்க, எதுக்கு ரோஹிணி இங்க வந்தாங்க, ரோஹிணி விஷயத்துல எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்குதுங்க. ஆனா நர்ஸ் சொன்னாங்க இந்த பையனோட அம்மா பேர் கல்யாணின்னு, இந்த கல்யாணிங்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மீனாவும் முத்துவும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.